திருச்சிற்றம்பலம். இப்போ வந்துள்ள எல்னினோ ஏன் பல நேரம் யோசிப்பாங்க. இன்றைய கால மக்கள் எல்னினோ ஏன் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதற்கு சான்று ஒரு ஆதாரம் தான் நம் முன்னோர்கள். நம் மூத்தோர்கள் தொலைநோக்கு சிந்தனை கொண்டவங்க. எதிர்காலத்தில் மனிதன் கண்டுபிடிப்பு என்ற பெயரில் பல மரங்களையும் நமக்கு அள்ளி தரக்கூடிய நன்மை செய்யக்கூடிய மரங்களையும் மலைகளையும் உடைத்தெறிந்து விடுவான் அப்படிங்கிற நோக்கத்தில் பல நேரங்களில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா, ஆலயங்கள் தோறும் மரங்களை நடுவார்கள், மலைகள் தோறும் ஆலயங்களை கட்டி வைப்பார்கள். அது மட்டுமல்லாது வழிபாட்டு முறை அப்படிங்கிறதுனால ஆண்டுக்கு ஒரு முறையாவது வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மக்களை வர வைக்கிறதுக்காக பல நேரங்களில் மரங்களை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. கால சூழலில் கால மாற்றத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மரங்களை வேரோடு தூரோடு எடுத்து வெட்டி சாய்ச்சிறாங்க. அதுக்கு நம்மளுடைய இயற்கை சூழலையை வெட்டும்போது வளர்ச்சி தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வளர்ச்சி ஒரு பக்கம் தேவைப்படுது. ஆனால் பெருமளவு மரங்கள் வெட்டப்படும் போது அந்த இயற்கை இந்த மரங்கள் இருந்தால் தாங்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம மரங்களை அந்த காலத்தில் ஒரு 1000 மரம் இருக்குது அப்படின்னா ஒரு காற்று அடிக்கும்போது அந்த 1000 மரம் தாங்கும். இதே 10 மரம் தான் என்ன ஆகும், அந்த காற்று அடிக்கும்போது நொறுங்கிடும். இதை முன்னிட்டு தான் நம்மளுமே இல்லங்கள் தோறும் மரம் வளர்ப்போம்னா இல்லங்களில் இடம் இல்லை மரம் வளர்க்க. அப்போ மக்கள் எல்லோருமே தங்களுடைய பிறந்த நாள், நினைவு நாள், திருமண நாள் அப்போ மரங்களை கொண்டு போய் மரக்கன்றுகளை கொண்டு போய் அருகில் உள்ள உங்களுடைய குலதெய்வ ஆலயங்களில் நட்டுக்குங்க. இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் மரத்தோட பெருமையை நம்ம அறிஞ்சிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அண்டமும் பிண்டமும் ஒன்று. நம்ம குடல் டீசல் நிறையா கொடுக்குன்னு சொல்லி குடலை வெட்டி எடுத்துறது, நம்மளுடைய கல்லீரல் எரிவாயு கொடுக்குன்னு சொல்லி அதையும் வெட்டி எடுத்துறது, நம்மளுடைய பித்தப்பை உங்களுக்கு மீத்தேன் ஈத்தேன் வாயு கிடைக்குன்னு சொல்லி வெட்டி எடுத்துறது. அப்போ நம்ம உடம்பு என்னாகும், அதே மாதிரி இந்த பூமியும். ஆகவே அடியார்கள் யாரையும் குறை சொல்லாமல் குறை கூறாமல் தங்களுடைய பணிகளை செவ்வனே செய்யுங்கள். அதனால தான் நம்ம குலதெய்வ வழிபாடை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிற வலியுறுத்துகிறோம். குலதெய்வத்துக்கு தலைவனான சிவபெருமானுடைய வழிபாதையில் அந்த ஒவ்வொரு நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒரு தல விருட்சம் சொல்லி வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது நோக்கம், இதே காரணம். ஆகவே அடியார்கள் அனைவருமே இயற்கை பாதுகாக்கணும், இயற்கை போற்றணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடை கொண்டு வாங்க. வழிபாட்டின் மூலியமாக இயற்கையை போற்றலாம். அக்காலத்திலே இயற்கை மூலியமாகத்தையும் வழிபாடை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு மரத்தை வச்சாங்க, ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு அமைப்பு வச்சாங்க. மற்றொரு நேரத்தை சந்திப்போம். மரங்களை பாதுகாப்போம், இயற்கையை பேணி பாதுகாப்போம், நம் உடலையும் இந்த கால சூழலையும் இந்த பூமியும் பாதுகாப்போம். மற்றொரு நேரத்தை சந்திப்போம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.